ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட மாயா அசோக் and my channel's name is Vechu Maya. Welcome all to my channel. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து ரொம்ப சிம்பிளான புளி மிளகாய். இந்த புளி மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்துலேருந்து நம்ம பாட்டியெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை சாப்பிட்ருப்போம். உங்களை நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இதை இன்றைக்கி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக இந்த டிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள், மெயினான பொருள் பச்சை மிளகாய், அதுக்கு தேவையான எண்ணெய், பெருங்காயம், உளுத்தம் பருப்பு, கடுகு அண்ட் வெந்தயம். இந்த வெந்தயம் தான் இதுக்கு ரொம்ப 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 தேவையான பொருள். ஏன்னா இந்த வெந்தயத்தில் இருக்கிற கசப்பு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி இந்த புளி மிளகாய்க்கு ஒரு நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்டு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற இன்னொரு இன்க்ரீடியண்ட் வந்து நாட்டு சர்க்கரை. உங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணாலும் சரி, வெல்லம் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்னொரு ஐட்டம் வந்து புளி ஜலம். அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஐட்டமை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, நீங்கள் எல்லாம் வந்து என்னோட சேனலை வந்து வியூ பண்ணுறீங்க நேயர்கள் எல்லாம், ஆனால் யாருமே எனக்கு வந்து ஒரு நிறைய லைக்ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸோ எனக்கு நீங்கள் கொடுக்கல. ஸோ என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லையெனில் இந்த சேனலை நான் எப்படி நடத்துவேன்? உங்களுக்கு ஒரு சின்ன லைக் எனக்கு கொடுக்கறதுனாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ கைண்ட்லி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் மீண்டும் உங்களுக்காக நான் வீடியோக்கள், சின்ன சின்ன ஸ்பிரிச்சுவல் குறிப்புகள், சிறு பாடல்கள் உடன் உங்களை நான் கண்டிப்பாக தொடர்ந்து சந்திக்க வேண்டுமெனில் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஸோ நேயர்களே, எனக்காக நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணும். ஓகே, இப்போ நம்ம இதில் ஆயில் சேர்த்துக்கிறோம். இது ஆயில் பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஆயில் தேவைப்படும் மக்களே. ஏன்னா வந்து இது வந்து மிளகாய் இல்லையா. நான் இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை யூஸ் பண்ணுற நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டிருக்கேன். என் பாட்டி வந்து இதுக்கு நல்லெண்ணெய் போடுவாங்க. இது என்னோடய பாட்டியோட ரெசிபி. இதோ நான் கடலையும் சேர்த்து விட்டேன். பயங்கரமாக கடுகு தெளிச்சுன்னு இருக்குது. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, இதுக்கு தேவையான உளுத்தம் பருப்பு. தென் இதுக்கு தேவையான வெந்தயம். வெந்தயம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெந்தயம் தான் அந்த கசப்பு தான் இதை வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும், அந்த காரத்தை எல்லாத்தையும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கட்டும். சேர்க்கும் போது நான் உங்களுக்கு வந்து இந்த மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல மிளகாய் வந்து கொஞ்சம் அப்படியே சுருக்கட்டும். ஓகேவா, கொஞ்சம் சுருங்கட்டும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கின் கலர் மாறும் பாருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இப்போதே அதுக்கு உண்டான உப்பு ஆட் பண்ணிட்டேன். சால்ட் மாத்திரம் நீங்கள் உங்கள் புளி ஜலத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ புளி ஜலத்தை இங்கே கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் எல்லாருக்கும், இது வதங்குற டைமில் நம்ம வந்து இந்த ரெக்வஸ்ட்டை உங்ககிட்ட வச்சிடலான்னு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வியூஸ் கொடுக்குறீங்க, பட் யாருமே எனக்கு லைக்ஸோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷனோ கொடுக்கறதில்ல. உங்கள் அன்பும் ஆதரவும் இருந்தால் தான் இந்த சேனலை நான் நடத்த முடியும். எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுவாமி பாடல்கள், அப்புறம் இந்த மாதிரி சிறிய சமையல் ரெசிபீஸ், இந்த மாதிரி உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு கூட சொல்லலாம். உங்களோட எல்லாம் இந்த மாதிரி சந்திக்கிறதும் பேசுகிறதும். ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் என்னை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணாதான் என்னால் வந்து இதை தொடர்ந்து செய்ய முடியும், இந்த சேனலை நடத்த முடியும் ப்ரிசைஸ்லி. நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஐ மீன் யூ நீட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். இல்லாட்டா என்னால் ஐ கான்ட் ரன் திஸ் சேனல். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. வரக்கூடிய காலங்களில் நான் நிறைய ரெசிபீஸ் போடுவேன். நீங்கள் வந்து என்னை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
எனக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் உங்களுடன் நான் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்வேன். இது பாருங்க, கலர் மாறிடுத்து தெரியுதா? லைட்டாக கலர் மாறிடுத்தோம். இந்த ஸ்டேஜில் இந்த புளி ஜலத்தை நம்ம விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் புளி ஜலத்தை நிறுத்திட்டேன், ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஐம் சாரி. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த புளியோட பச்சை மிளகாவோட கவுட்டு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால ஐ ஹேவ் டு ஆஃப். ஓகே, இதுக்கு தேவையான பெருங்காயத்தை நான் போட்டுருக்கேன். அது கொஞ்சம் சரியாக ஓப்பனிங் ஆகலை, அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரெஷ் பண்ணி தான் போட வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ வந்து நாளைக்கு வந்து சங்கடஹர சதுர்த்தி. நான் தீயை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன், ஏன்னா ஒரு வேகத்துக்கு கொஞ்சம் சுருங்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொலாங் த வீட். சாரி, மறுபடியும் இருமல் வருது. நல்லா மிளகாய் வந்து நல்லா காட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுலாம் வேண்டாம். இனிமேல் நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி, ஜூலை 3. சங்கடஹர சதுர்த்தி எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் கோயிலுக்கு போவீங்க. நிறையா பெண்கள் வந்து இதை தொடர்ந்து செஞ்சிட்ருப்பாங்க. நம்மளுடைய இல்லத்துல எல்லாம் சங்கடஹர சதுர்த்தி நம்ம கண்டிப்பாக செய்வோம். நாளைக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை வந்து நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சள் பொடி சொல்ல மறந்துட்டேன். ஸோ மஞ்சளையும் போட்டுக்கிறேன் நான். ஓகே, இன்னும் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு காலை எல்லாரும் கோயிலுக்கு போவேங்க. பாபாவை எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. விநாயகரை, அவர் தான் வந்து விக்னத்துக்கெல்லாம் நமக்கு ஹரம் பண்ணுறவர், எல்லா விக்னத்தையும் ஹரம் பண்ணுறவர். அவருடைய ஒரு குட்டி ஸ்லோகம் சொல்கிறேன். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு வலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இந்த சோகத்தையெல்லாம் வந்து ஹரம் பண்ணி நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு கதிக்கு நம்மளை கரை சேர்க்கறது கண்டிப்பாக நம்ம தும்பிக்கை பகவானாகிய நம்மளுடைய விநாயகர் பெருமான் தான். அதில் கடுகளவும் நம்ம யாருக்கும் சந்தேகம் இருக்காது. இது வந்து நான் ஏன் இன்னைக்கு வந்து இந்த டாபிக் வந்து கொண்டு வந்திருக்கேன்னா, உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நேரம் வருது. அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது கொஞ்சம் கொதிச்சுன்னு இருக்கட்டும். நாளைக்கு சாயங்காலம் ஒரு 5:17, நாளைக்கு சாயங்காலம் 5:17க்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சுத்தமான மஞ்சள் பொடி எடுத்து தண்ணியில் கொஞ்சமாக பெசரினாப்பில் கலந்து மஞ்சள் பிள்ளையார் வைத்து ஒரு சிறிய தாம்பாளத்தில் பிள்ளையாரை வைத்து உங்கள் வீட்டு வாசலில் வச்சுருங்க. எங்கள் ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு வாசலில் வச்சுடுங்க. சப்போஸ் உங்களால் மஞ்சள் பிள்ளையார் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து புதிய மஞ்சள் கிழங்கு உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த நேரத்தில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். ஓகே, தேவையான அப்புறமா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் வாயில் விட்டுண்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதோட காரம், இதோட புளிப்பு இது பயங்கரமாக இருக்கும். என்னால் இங்கேயே இந்த காட்டை தாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் புளி ஜலத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து இது தேவைன்னு தோணுது, அதனால போட்டிருக்கேன். எல்லாருமே வந்து நம்ம டிஷ்ஷை பண்ணிட்டோ உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் வாயில் விட்டுண்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ சாரி, நான் வந்து நடுவில் இரும்புகிறேன். ஏன்னா அந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து ரொம்ப அதிகமாக அந்த ஒரு இது ஏற்படுத்துறது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இருமல் வருது. ஸோ நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி ஜூலை 3 மாலை 5:17க்கு உங்கள் வீட்டில் சின்ன மஞ்சள் பிள்ளையார் பண்ணி, அழகாக ஒரு குட்டி மஞ்சள் பிள்ளையார் பண்ணி ஒரு தாம்பாளத்தில் உங்கள் வீட்டு வாசலில் அவரை அழகாக வச்சுடுங்கோ. மஞ்சள் பிள்ளையார் இல்லைன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு இருந்தாலும் போரும், தாம்பாளத்தில் வைங்கோ. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இதை வச்சுட்டு விநாயகரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அவரை நல்லா வேண்டிக்கோங்க. இதோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த நான் சொல்கிற இந்த விஷயத்தோட முக்கியத்துவம்,
உங்களுக்கு ஏதாவது பணத்தடை அல்லது காரிய தடைகள், ஃபினான்ஸ் எல்லாருக்குமே வேணும் இல்லையா? பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? அவை பிராட்டியே சொல்லியிருக்காங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு எங்கேயாவது தடைப்பட்டிருந்தாலோ இல்லை பணம் நல்ல லக்ஷ்மி கட்டாட்சம் வேண்டுமெனில் கண்டிப்பாக நாளை வரக்கூடிய இந்த 5:17 என்கிற அந்த நேரத்தை தவற விட்டு விடாதீர்கள். கண்டிப்பாக என்னோட சேனலை நீங்கள் ஒரு 10 பேர் பார்த்துருந்தாலும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. அந்த 10 பேருக்கும் நல்லது நடக்கணும்னு நான் விநாயக பெருமானை பிரார்த்திச்சுக்கிறேன். நீங்களும் எல்லாரும் எனக்காகவும் வேண்டிக்கோங்க. ஸோ இந்த புளி மிளகா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த கொதிக்கிற நேரத்தில் எல்லாருக்காகவும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு என்னன்னா, நீங்கள் டெய்லி காலையில் எழுந்துக்கும் போது இறைவனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து விடுங்கள். ஸ்மால் தேங்க்யூ, அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படி அள்ளி கொடுக்கணும். இதை நான் உண்மையில் உங்களுக்கு சொல்கிறேன். மனதளவில் அதை உணர்ந்து தான் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இறைவனிடம் தினமும் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ, விநாயகர், முருகர், அம்பாள், சிவபெருமான், பெருமாள், யாராக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, டெய்லி காலையில் நீங்கள் எழுந்துட்ட உடனே, தூங்கி நீங்கள் எழுந்துப்பீங்க இல்லையா, மார்னிங் எழுந்துட்ட உடனே சுவாமியிடம் தேங்க்யூ இறைவா, நீ கொடுத்ததற்கெல்லாம் நன்றி, மிக்க நன்றி, இன்றைய நாளை உனக்கே சமர்ப்பித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தேங்க்ஸோடு நீங்கள் ஆரம்பிங்கோ. கட்டாயமாக நான் சொல்கிறேன், அந்த நாள் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய காலங்களும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக சந்திப்பீர்கள். ஓகே, இது கொதிச்சுன்னு இருக்கு. இது கொதிச்சு முடியட்டும், கொஞ்சம் திக்னஸ் வரணும். திக்கான உடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது என்னென்னா கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இது கொஞ்சம் போக போக இதுக்கு அந்த அந்த பச்சை மிளகா அந்த இதெல்லாம் இழுத்துடும். இட் வில் ஸ்டார்ட் டேக்கிங் த. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்பப்போ கொஞ்சமாக லைட்டாக வெட்டிக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ளாஸினஸும் கிடைக்கும். ப்ளஸ் இந்த புளி மிளகா கொஞ்சம் ஆயிலில் தான் அது ஊறணும். அந்த புளி, வெந்தயம், நம்ம போட்ட உப்பு, இந்த ஒரு ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். பெருசாக நிறைய இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கோ. வியூவர்ஸ், ஐ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். யாரெல்லாம் என்னோடய சேனல் இது வரைக்கும் நான் போட்ட ஒரு 4 வீடியோ 5 வீடியோ யார் பார்த்துருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஸோ எல்லாரும் நல்லபடியாக நாளைக்கு நான் சொன்ன அந்த நேரத்தை தவற விடாமல் அனைவரும் அதை அந்த பிரார்த்தனையை பண்ணுங்கோ. அந்த மஞ்சள் பிள்ளையார் நான் சொன்னது பண்ணிட்டோ டெய்லி பகவானுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிங்கோ. டெய்லி பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு விட்டுட்டா எப்படி? தினம் சொல்லுங்கோ. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல நன்மையான மாற்றங்கள், நன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, சரி, இப்போ இது கொதிச்சுன்னு இருக்கு. இது கொஞ்சம் கட்டியாகட்டும், நான் இறக்கிட்டு காமிக்கிறேன். இது முக்கியமாக இது எதுக்கெல்லாம் தெரியுமா நல்லா இருக்கும்? ரசம் சாதம், தயிர் சாதம் அல்லது மோர் சாதம். உப்புமா சாப்பிடாதவங்க கூட இதை தொட்டுண்டா கண்டிப்பாக உப்புமா அவளுக்கு சாப்பிட்றதே தெரியாது. இது ரவா உப்புமாக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் நிறையா வாட்டி. எங்கள் பாட்டி வீட்டில் பசுமையாக இருக்கும். ஸ்வீட், காரம், உப்பு. ஆனால் அது பண்ணும்போது கொஞ்சம் மாஸ்காவது போட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு குட்டி திருப்புகள் பாடலாம் நினச்சேன். இது பயங்கரமாக கமரில் இருமல் எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, பயங்கரமாக இருக்குது. எனக்கு லைட்டாக ஒரு இதுவாக இருக்குது, இரிட்டேஷனாக இருக்குது மூக்கெல்லாம். நல்ல காரம் போல இருக்குது இந்த பச்சை மிளகா, எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் ஓகே, நீங்களும் பார்த்துங்கோ, மாஸ்க் போட்டுன்னு பண்ணுங்கோ. ஏன்னா கொஞ்சம் மூக்கில் அந்த நெடி ஏறாமல் இருந்ததுன்னா யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே, சரி, இப்போ இது நம்ம இறக்கிடலாமா? எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிச்சு ஊற்றுனா அப்புறம் ரொம்ப டைட்டாக போயிடும். அப்புறம் நமக்கு அந்த இது கிடைக்காது பாருங்க. இந்த கொஜ்ஜு கிடைக்கணும் கொஞ்சமாவது. இந்த கொஜ்ஜு சாஸ் இருந்தால் தான், அந்த புளி சாஸ் அந்த காரத்துக்கு. ஆனால் அது இன்றைக்கி ஒரு நாள் தான் நீங்கள் பண்ணுற அன்றைக்கி தான் உங்களுக்கு காரமாக இருக்கும். அப்புறம் போக போக காரம் மட்டுப்பட்டுடும். ஓகே, காரம் மட்டுப்பட்டுடும்.
நீங்கள் பண்ணி பாருங்கோ வியூவர்ஸ், பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்க. டிஷ் ரெடி. இது கொஞ்சம் ஆறு எடுத்துனாக்கா நல்லா கொஞ்சம் அப்படியே கெட்டி ஆகிட்டு வந்துடும். ஓகே, இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும், இதுவே கெட்டி ஆகும். ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பார்த்தேன்னாக்கா நல்லா கெட்டின்னா வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாக்கா தாராளமாக இன்னும் ஒரு 5 minutes நீங்கள் வச்சு கலரின்ட்டேன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஆல். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன், எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுங்க. தேங்க்யூ ஆல். நான் அடுத்த வாட்டி உங்களை வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். பை பாய், டேக் கேர்.